சனியை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நவ கிரகங்களே பார்த்து பயப்படும் கிரகம்னா அது சனி பகவான் தான். நவ கிரகங்களே பயப்படும் போது மனுஷங்களான நம்ம விதிவிலக்கா என்ன? கிரகங்களோட சுழற்சியையோ சனி பெயர்ச்சியையோ நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அந்த சனி பார்வையிலிருந்து நமக்கு விழுகிற அந்த அடியை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பெயர்ச்சியில் உண்மையிலே சனி யாரை தண்டிப்பார், யாரை அருளால் காக்குறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் சூரிய பகவானோட மகன். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். கடுமையான தவம் செஞ்சு தன்னோட தவ வலிமையால் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். கிரக பயிற்சினாலே மக்கள் அதிகமாக கவனிக்கிறதும் இந்த சனி பயிற்சி தான். ஏன்னா சனி பிடித்தால் வாழ்க்கையில் சோதனை, துன்பங்கள், தடைகள்னு எல்லாமே நமக்கு ஏற்படும். ஆனால் எல்லாரையுமே சனி தண்டிப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நமசிவாய அப்படின்னு ஜெபம் செய்கிறவங்கள, நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கிறவங்கள சனி பகவான் எப்பவும் பார்க்கறது கூட கிடையாது. சிவநாமம் உச்சரிக்கும் இடத்துல சனியோட தீய பலன் தரமாட்டார். அது மட்டும் இல்லாமல் பாவ வினைவுகளுக்காக பரிகார மருந்து பிரதோஷ வழிபாடு தான். தடையின்றி பிரதோஷ பூஜை செய்கிறவங்கள சனி ஒருபோதும் தண்டிக்கிறது கிடையாது. அனுதினமும் சிவபூஜை செய்கிறவங்களையும் சனி ரொம்ப விரும்புவாராம். சிவபக்தர்களுக்கு அவர் ஒரு கருணை கடலா இருக்கார். சுத்தமும் சுகாதாரமும் நிறைஞ்ச மற்றவங்களை அல்லல் படுத்தி ஆனந்தப்படாதவங்க, சத்தியம் தவறாதவர்கள், இவங்களை சனி பகவான் எப்பவுமே சோதிச்சாலும் பாதிப்பு தர மாட்டார். சத்தியம் தவறாம மனசுல நித்திய வாசம் செய்வா மகாலட்சுமி. அந்த திருமகள் இருக்க இடத்த சனி பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டார். சனிக்கிழமை விரதம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ருத்ராட்சம் அணிஞ்சவங்களை ருத்ர பிரியரான சனி பகவான் எப்பவும் பார்க்கறது கூட கிடையாதாம். காகத்துக்கு அன்னம் அளிப்பவர்களையும் பித்ரு கடன் செய்பவர்களையும் சனி பகவான் கருணையோட பார்ப்பாராம். இன்னொரு முக்கியமான உண்மை என்னன்னா, சனி பகவான் தண்டிப்பதுக்காக வர்றதில்லை, நம்மளை திருத்தி நம்ம உயர்த்தி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் நாட்டுறதுக்கு தான் வர்றாரு. இதனால சனி பகவானுக்காக பயப்பட வேணாம். நல்ல வழியில் வாழுங்க, சிவநாமம் ஜெபியுங்க, பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அவரோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.